நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேங்க் ஆஃப் பரோடா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 வந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வச்சிருக்காங்க. 459 கடத்துக்கான வேலை வாய்ப்பு வச்சிருக்காங்க. ஜாப் ஆஃப் லொகேஷன் வந்து எனிவன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த அப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் டேட்டா சயின்டிஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் டேட்டா இன்ஜினியரிங், அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர், என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர், இன்டகிரேஷன் எக்ஸ்பர்ட், டெக்னாலஜி ஆர்கிடெக்ட், குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஜினியரிங், சீனியர் டெவலப்பர் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், சீனியர் UI UX டிசைனர், ஜோனல் சேல்ஸ் மேனேஜர், அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட், சீனியர் மேனேஜர், MSME, ரேடியன்ஸ் பிரைவேட் சேல்ஸ் ஹெட், குரூப் ஹெட், டெரிட்டரி ஹெட், சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், வெல்த் ரிலேஷன்ஷிப், பிரைவேட் பேங்க், ரேடியன்ஸ் பிரைவேட், வெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ப்ராடக்ட் ஹெட், அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் லீடிங் ரிஸ்க் ஸ்பெஷலிஸ்ட், ஜோனல் லீட் பிஸ்னஸ், டேட்டா இன்ஜினியரிங் MLOPS ஸ்பெஷலிஸ்ட், பிஸ்னஸ் மேனேஜர், லீட் டிஜிட்டல் பேங்க், டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் லீட், கார்பரேட்டர் பிஸ்னஸ் லீட், அனாலிட்டிக்கல் பர்சனல் லோன் அனாலிட்டிக்ஸ், கிரியேட்டிவ் டிசைனர் லீட், UPI மெர்ச்சன்ட் ப்ராடக்ட். இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து வச்சுருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து BE BTech முடிச்சிருக்கோங்க, ME MTech முடிச்சிருக்கோங்க, BSc முடிச்சிருக்காங்க, எனி அதர் டிகிரி முடிச்சிருக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 24 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. யார் வேணாலும் அந்த வயசு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24லேருந்து 50 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC ST இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், OBC கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், PWD கேட்டகரி வந்து 10 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்புனா சேலரி ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனம் உங்களுக்கு வந்து பெர் இயருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 lakhs வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பெர் ஆனம் வந்து ஒரு ஆளுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா SC ST PWD உமன்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/6/2024 4 ஜூன்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/7/2024 ஜூன் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்.